ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்திஸ் அண்ணாஸ் சேனல். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோயிலோட லைனில் நின்று இருக்கேன். இந்த கோயில் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. நாங்கள் வந்து திருவண்ணாமலை கோயிலில் தான் இருக்கோம். இப்போது திருவண்ணாமலை கோயில் லைனில் இப்போ தான் என்ட்ரானோம். ஸோ நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். அக்கா ஃபேமிலி, அண்ணா ஃபேமிலி, நாங்கள், எங்கள் சின்ன அண்ணா, ஸோ எல்லாம் சேர்ந்து வந்து போயிட்டுருக்கோம் உள்ளே. இப்போது ரஷ் ஒன்றும் அவ்வளோ இல்லை, அப்படியே மூவ் ஆகிட்டே தான் இருக்குது. எனக்கு விவரம் தெரிஞ்சே பார்த்திங்கன்னா இதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து திருவண்ணாமலை கோயிலுக்கு வர்றது. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பில்லர்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அந்த கல்லுலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப காலத்துக்கு முன்னாடிலாம் அந்த எழுதியிருக்காங்க ஏதோ வேர்டிங்ஸு அந்த மாதிரி. நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், சரியாக வீடியோ தெரியுதான்னு தெரியல. அப்புறம் அந்த பில்லர் நடுவில் காயின்ஸு அந்த மாதிரிலாம் கூட வச்சுருந்தாங்க, நல்லா இருந்துச்சு பார்க்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே லைனில் பார்த்திங்கன்னா நாங்கள் போயிட்டே இருந்தோம். அப்புறம் இந்த மாதிரி கோயிலுக்கெலாம் பார்த்திங்கன்னா நல்லா ஃபேமிலியோடு ஃபுல்லாக வந்தால் தான் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். சில இடம்லாம் பார்த்திங்கன்னா செப்ரேட்டாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் போகணும் அப்படின்ற மாதிரி பிளேஸ் ஒன்றுமே அந்த மாதிரி போனாலும் வந்து நல்லாயிருக்கும். ஆனால் சில இடத்துல ஃபேமிலியோடு போனால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். அந்த கோயிலும் வந்து ஒரு பிளேஸ் தான். அப்புறம் நாங்கள் இது முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஜாலியான என்ஜாய் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். அங்கேயும் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மூலஸ்தானக்கிட்ட வந்துட்டனால வந்து எதுலேயும் நம்மளால் கேப்சர் பண்ண முடியாது. ஸோ நான் கோயிலேருந்து வெளியே வந்துட்டு போய் சாமியெல்லாம் பார்த்துட்டு வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டோம். ரொம்ப கால் வலி வந்துச்சு. ஸோ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் சசி அண்ணா, எங்கள் பெரிய அண்ணாவும் சின்ன அண்ணாவும் வந்து அவங்க வந்து கார் பார்க்கிங் பண்ணிவிட்டு வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே நாங்கள் வந்து வந்துகிட்டே இருந்தோம். இப்போ அவங்க சாமி பார்த்துட்ருக்காங்களாம், லைனில் நின்றுட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்காக நாங்கள் வந்து ஒரு பிளேஸில் வந்து உட்காந்துட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டோம். அப்புறம் எல்லாம் சாமியெல்லாம் பார்த்துட்டு பார்த்திங்கன்னா வெளியே வந்துட்டோம். எல்லாருமே வெளியே வந்து அப்புறம் எல்லாருக்கும் பசி டைம் வேறு. நல்லா ஒரு நான்வெஜ் ரெஸ்டாரண்ட் தாபாவை பார்த்து போயிட்டு எல்லோரும் நல்லா சாப்பிட்டுட்டு இப்போ என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு இடத்துக்கு நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ வீடியோ கண்டினியூவாக பாருங்கள், அது என்ன இடம்னு தெரியும். சாத்தனூர் டேம் தான் வந்திருக்கோம். இப்போ கார் பார்க்கிங் பண்ணிவிட்டு எல்லாம் நாங்கள் வந்து உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இப்போ நாங்கள் எப்படிலாம் என்ஜாய் பண்ணுறது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள்.
பார்த்திங்கன்னா அங்கே ஃபால்ஸ் வந்து அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால அப்புறம் நான் ஸ்விம்மிங் பூல் மாதிரிலாம் இருந்துச்சு. சரி இப்போ பசங்களை கூட்டிகிட்டு ஸ்விம்மிங் பூல் போகலான்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் ஸ்விம்மிங் பூல் தான் போயிட்டுருக்கோம். பேரே தெரியாத நிறைய மரம்லாம் கூட இருந்துச்சாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு மரம் காமிக்கிறேன் இல்லைங்களா, அதில் வந்து வௌவால் அவ்வளோ நிறைய இருந்துச்சு. அது எல்லாமே தூங்கிட்டு இருக்குங்க. நைட்டில் தானே கண்ணு தெரியும், பகல்லாம் தூங்கிட்டு இருந்துச்சுங்க. அப்புறம் அந்த மங்கி குட்டிங்கெலாம் பார்த்திங்கன்னா அழகாக அதோட குட்டிங்கெல்லாம் வச்சுட்டு போயிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கவே நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ ஸ்விம்மிங் பூல் என்ஜாய் பண்ணுறது பாருங்கள்.